வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டியர் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன படம். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ், ஜிவி பிரகாஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் குட் நைட் அப்படின்னே சொல்லலாம். அதாவது குட் நைட்ல எப்படி மணிகண்டனுக்கு அந்த கொரட்டை பிரச்சனை இருக்குமோ அதே மாதிரி இதில் ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கும் அந்த கொரட்டை பிரச்சனை இருக்கும். அதனால என்னென்ன விளைவுகள் வருது அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு டிவியில் ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. தன்னோட ஃபேமிலியோட வந்து ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி லைட் ஸ்லீப்பர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது சின்ன ஒரு சத்தம் வந்தா கூட அவரால் வந்து தூங்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கிறவர். அப்படியே பேரலா பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்க தன்னோட ஃபேமிலியோட குன்னூரில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு விதமான சவுண்ட் ஸ்லீப்பர். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கொரட்டை பிரச்சனை அப்படின்றதுமே இருக்கும். பயங்கர சத்தமாக கொரட்டை விடுவாங்க. இந்த பிரச்சனைனாலே இவங்களுக்கு வந்து கல்யாணம்லாம் தட்டி போகுது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரோட ஃபேமிலியும் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த கொரட்டை பிரச்சனையை பற்றி ஐஸ்வர்யா வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த கொரட்டை பிரச்சனை எப்படி வெடிக்குது, என்னென்ன மாதிரியான விரிசல்கள் இவங்க ரிலேஷன்ஷிப்பில் விழுது, கடைசியாக ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அப்படியே குட் நைட்டோட கம்பேர் பண்ண தான் ஆட்டோமேட்டிக்காக தோணுச்சு அப்படின்னே சொல்லலாம். குட் நைட் படம் வந்தப்பவே கொரட்டை பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கண்டிப்பாக எழ தான் செஞ்சிச்சு. ஆனால் அந்த படத்தில் என்ன ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த கொரட்டை பிரச்சனையை காட்டின விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ரிலேஷன்ஷிப்ஸோட பிரச்சனைகளை வந்து இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. அதையும் ரொம்ப ஃபீல் குட்டாக கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே பேட்டர்னில் தான் இந்த படத்தையும் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு மாதிரி அறகுறையாக எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஜிவி பிரகாஷ் ஏன் ஐஸ்வர்யாவை பிரிஞ்சு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுவார் அப்படின்ற அந்த ஒரு ரீசன் இருக்கும்ல, அந்த ட்ரிகர் பாயிண்ட், அதுவே ஸ்ட்ராங்கான ஒரு ரீசனாக இருக்காது அப்படின்னே சொல்லலாம். ஜஸ்ட் லைக் தட் இவங்களை பிரித்து விடணும் அப்படின்றதுக்காகவே அமைச்ச மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் ஜிவி பிரகாஷை பொறுத்த வரைக்கும் அவரோட ஃபேமிலி தான் அவரை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவரோட கல்யாணம் கொண்டு அவங்க தான் டிசைட் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் டிவோர்ஸ் மாதிரியான ஒரு பெரிய முடிவு, அதுவும் இந்த காரணத்துக்காக எடுக்கிறாரு அப்படின்றத இவரே எப்படி சொந்தமாக எடுத்தாரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. இப்போ அந்த ஃபேமிலிலாம் கண்ணு முன்னாடி வரலையா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. அண்ட் ஜிவியோட அம்மாவான ரோகிணியோட ஸ்டோரியை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பிரிஞ்சு போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ எதனால் பிரிஞ்சு போனாங்கிற அந்த ரீசனும் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்க மாட்டாங்க. திருப்பி எதனால் பேட்சப் பண்ணிக்கிறாரு அப்படின்ற அந்த ரீசனையுமே ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் லைக் தட் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சேர்த்து வச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் ரோகிணி டுவர்ட்ஸ் த எண்ட் பேசக்கூடிய அந்த டைலாக்ஸ், அட்வைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திருத்துற மாதிரி தான் இருக்கும். பட் அந்த டைலாக்ஸை கேட்ட உடனே வந்து அவங்களோட 2 பசங்களும் திருந்திடுவாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ இவ்வளோ நாள் வந்து அவங்க பசங்க கிட்ட வந்து இதெல்லாம் பேசவே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்க தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் திருப்பி ஜிவி ஏன் ஐஸ்வர்யா கூட பேட்சப் ஆகணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற அந்த ரீசனிங் அப்படின்றதுமே ஸ்ட்ராங்காக இருக்காது. இது மாதிரி நிறைய இன்கம்ப்ளீட்டான விஷயங்கள் நிறைஞ்ச ஒரு படமாக தான் இந்த படம் இருந்துச்சு. பட் இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்படின்றது ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ப்ராக்ரெசிவாக பேசியிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு குழந்தைய வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்றத ஒரு பொண்ணு தான் டிசைட் பண்ணணும், ஏன்னா அவளோட உடம்பு அது அப்படின்ற அந்த பாயிண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இளவரசு, அதாவது ஐஸ்வர்யா ராஜேஷோட அப்பாவா வருவார், அவர் பேச ஒரு சில டயலாக் அப்படின்றதுமே வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ஃபாதர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆல்சோ இந்த படத்தோட லொகேஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா குன்னூர், இடுக்கி இந்த மாதிரியான லொகேஷன்ஸ்ல கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே பிளசண்டாக தான் இருந்துச்சு. ஓவரால் ஒரு மாதிரி பிளசண்டான ஒரு ஃபேமிலி ட்ராமா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அதில் பாதி தான் கொடுத்துருக்காங்க, மிச்ச பாதி அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் ஓட்டி விட்ட மாதிரி ஓட்டி விட்டாங்க. கண்டிப்பாக ரைட்டிங் இன்னுமே பெட்டராக இருந்திருக்கலாம். பட் நிறைய விஷயங்களை இன்னுமே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.2 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்லை. ஸோ தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.